மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. என்னன்னு தெரியல, காலை ரொம்ப வலிக்குது. இருக்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வருவோமா? அதெல்லாம் வேணாம்மா. நீ அங்கேயும் இங்கேயும் நவராம ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடு. சும்மா நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்கதான் செய்யும். இல்லப்பா, ரொம்பவே வலிக்குது. டாக்டர்கிட்ட தான் போய் பார்ப்போமே. நான் தான் சொல்றேன்ல, டாக்டர்கிட்டலாம் ஒன்றும் வேணாம், போய் ரெஸ்ட் எடு. பா, கால் வலி இன்னும் நிக்கலப்பா. பாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, எங்க வலிக்குது? இந்த பாதத்துக்கிட்ட தான்ப்பா, தாங்க முடியல வலி. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா பாக்குற? இது ஏமா, இதுகிட்ட என்ன பிரச்சனை சொன்னாலும் உடனே சொல்யூஷன் கொடுத்துரும். இப்போ கூட உனக்கு கால் வலி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு என்ன பண்ணலான்றது இப்போதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துடும், சொல்றேன். என்ன டாக்டரா? டாக்டர்லாம் இல்லம்மா. அப்புறம் அது சொல்றது எப்படி நம்புறது? அதெல்லாம் தைரியமா நம்பலாம். காலில் சுடுதண்ணி வைக்க சொல்லுது, வச்சிரு, சரியாயிடும். சரியா? யாரை கேட்டு சுடுதண்ணியில கால் வச்சீங்க? சொல்லுங்க, யாரை கேட்டு வச்சீங்க? நான் தான் டாக்டர் பண்ண சொன்னேன். நீங்க என்ன டாக்டரா? இல்லை டாக்டர். அப்புறம்? இல்லை, ஏஐ சொன்னிச்சு, அதனால தான் பண்ணேன். ஓ, அப்பெல்லாம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. ஏஐ சொன்னா என்ன வேணா செய்வீங்களா? இப்போ உங்க அம்மா தான் பாவம், ஒண்ணுக்கு 2 ஆயிடுச்சுல. நான் எவ்வளோ சொன்னேன் டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. சொன்னா கேட்டாதானே? கேட்கவே இல்லை இவன். ஒரு உயிரோட சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். இது ஒண்ணு யூடியூப் டுட்டோரியல் பார்த்து பண்ற வேலை இல்லை. ஏஐ சொல்றதெல்லாம் மோஸ்ட்லி உண்மை இல்லை. மனுஷங்களை நம்புறது இல்லை, இப்பெல்லாம் மிஷின் சொல்றத நம்புறீங்களே. இல்லை டாக்டர், ஏஐ மோஸ்ட்டாக என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் அப்படி கேட்டேன் டாக்டர். ஒரு பேஷண்ட்டை டயக்னோசிஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அறிவு இல்லை ஷான். இன்டர்நெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் சொல்லும். ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் என்ன தப்பு இருக்கோ, அதை எப்படி சரி பண்ணலான்னு. எங்க சொன்னா கேட்குறான், அந்த கருமத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு அலையிறான். ஃபோனை ஒரு நிமிஷம் கூட கீழே வைக்க மாட்டேன்றான். ஒரு நாள் நான் சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை ஃபோனில் கூப்பிடுறான். அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்திருக்க போகிறேன். அம்மான்னு கூப்பிட கூட துப்பு இல்லை இவனுக்கு. நல்லா திட்டுங்கம்மா. இந்த ஃபோனில் இருக்க அடிக்ஷன் எப்போ குறைய போகுதுன்னு தெரியல. டாக்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு சான். நீங்க அதுலயே மூழ்கி இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண தோணுது. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்களா, இல்ல போனை பார்த்து வைத்தியம் பார்ப்பீங்களா? ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு வரணும். இனிமேல் இந்த மாதிரி அலட்சியமா இருக்காதீங்க. நான் மன்னிச்சிருங்க டாக்டர், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை டாக்டர், 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கான். ஐயோ மேடம், நீ நான் சத்தியமாக ஃபோனே நோண்ட மாட்டேன் மேடம். இதை நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, இனிமேல் அம்மாவனாச்சும் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. நான் சில மெடிசன்ஸ்ல எழுதி தரேன், டைமுக்கு சாப்பிடுங்க. ஷான், இனிமேல் நீங்க அந்த ஏஐயை கரெக்டா யூஸ் பண்ணணும். மெடிக்கல் ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் முறையான டாக்டர்கிட்ட கேளுங்க, சரியா? சரி மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறோம். முடிஞ்சா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. யாராச்சும் வர்றாங்களான்னு பாரு, நான் அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நீ வீடியோ எடுத்துரு, சரியா? சரிக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம தான் சாப்பாடே வாங்கலையே, அப்போ எதை கொடுப்போம்? இந்த இருக்குல்ல, நான் இதை கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், அப்படியே திருப்பி வாங்கிடலாம். அதில் என்ன இருக்கு? இதில் ஒன்றுமே இல்லையே. டேய், அங்கே ஒரு அம்மா வர்றாங்க, நீ அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வா. சரி, ஓகே. அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, பசி தாங்கல. வாங்கம்மா, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன். வாங்கம்மா, பக்கத்தில் நில்லுங்க. ரெடியாடா? இப்போ சொல்லுங்கம்மா. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா, பசி காது அடைக்குது, தாங்க முடியல. சாப்பிட கொடுங்களேன். கவலைப்படாதீங்கம்மா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணாதான் எங்கள் சேனல் இருக்குது. நாங்கள் இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வயசான ஒருத்தர் ரோட்டில் பசியால் மயக்கம் போட்டு கிடந்தாரு. அவருக்கு நானும் எங்கள் டீமு தான் சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி கூட ஒரு டாக் கையில் அடிபட்டு இருந்துச்சு. எனக்கு மனசே கேட்கலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரிம்மா, அதை விடுங்க. இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா? சரிம்மா, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க.
சரி கட் பண்ணுறா. ஏமா கொடுத்த சாப்பாடை பிடிங்கிட்டீங்க? உனக்கு தான் கை கால் நல்லா இருக்குல்ல, போய் உழைச்சி சாப்பிடு போ. என்னம்மா அப்படி சொல்றீங்க? சாப்பாடு தரேன் நீங்க தானம்மா சொன்னீங்க, நீங்களே இப்படி சொல்றீங்களா? நல்லா இருக்குதா? சாப்பாடு ஓசியில் கிடைச்சா வந்துட வேண்டியது. இதுல எல்லாம் ஒன்றும் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. கிளம்பு. ஏமா இந்த அநியாயம் பண்றீங்க? ஏம்மா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாம்மா, கிளம்புமா. மா என்னாச்சு? பசியோட வந்தேன், சாப்பாடு தரேன்னு கூட்டின்னு வந்துட்டு போட்டோலாம் எடுத்துக்கின்னு சாப்பாடை பிடிங்கணும், சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லை? படித்தவங்க தான் நீங்கள்லாம். நீ யார் மேன் பூமரு? அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியல? இப்படி அப்பாவி மனுஷங்களை ஏமாற்றி பிழைக்கிறீங்க. நாங்கள் அடுத்த ஆளை பார்க்கணும், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத போ. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வியூஸ்க்காக என்னென்னலாம் பண்ணுவீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். சை, உன்னை பார்த்தா கிட்டத்தட்ட ஏன் வயசு மாதிரி இருக்கு, இப்படி கிளவு மாதிரி பேசுற. உங்களோட உலகமே தனி. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் உண்மையாக நல்லது பண்ணுறவங்களுக்கு கூட கெட்ட பேர். அக்கா இவங்கிட்ட என்னக்கா பேச்சு, வாக்கா நம்ம போலாம். அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன். இந்த மாதிரி தான் தெருக்கு 4 பேர் கேமரா வச்சுக்கிட்டு நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையிலே உதவுற மாதிரி நடிக்கிறானுங்க. இந்த காலத்தில் உன்ன மாதிரியும் பிள்ளைங்க இருக்கிறதுன்னு நினச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு ஐயா. சரிம்மா வாங்க போய் சாப்பிடுவோம். மேடம் என் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் மேடம். இந்தாங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். ஓகே ஜானு, இந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் ஃபைலை மட்டும் எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அர்ச்சனா, இந்த மாதத்தோடைய என் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சா? சார் முடிஞ்சு சார், பாருங்க. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். சார் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டீம் பண்ணல சார், நானாக தான் பண்ணேன். டீம் பண்ணலையா? ஏன் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையா? இல்லை சார், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன பசங்க சார், அதனால நான் தான் தனியாக பண்ணேன். ஓ அப்படியா? சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் ஜான வர சொல்லுங்க. அர்ச்சனா, இது நீங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட் தானே? ஆமாம் சார். இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இதில் டேட்டா கலெக்ட் பண்ணுறது. என்ன முழிக்கிறீங்க? நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் தானே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை எங்க கொடுங்க. ஜான், இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் ஆக்சுவலாக இது வந்து பாஸ்ட் டேட்டாவையும் ப்ரெசென்ட் டேட்டாவையும் வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் சார் இதோட பிளானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 13 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சார் இந்த உலகத்தை ஆள்றாங்க. அந்த 13 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சார் நம்ம இலுமினாட்டின்னு சொல்கிறோம். அந்த இலுமினாட்டி தான் சார் இந்த உலகத்தை ஆள்றதா நான் கணிக்கப்படுது சார். அதுவும் இந்த டேட்டாவில் நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் சார். இதோட என் ப்ரெசன்டேஷன் முடியுது சார். என்ன அர்ச்சனா, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் தானே, உங்களோட ஜான் அருமை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி சார் அது வந்து எப்படி நான் சொல்லவா? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணவே இல்லை. இந்த ப்ராஜெக்டை பண்ணது ஜான். நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருந்தா தானே உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்டை ஜான் தான் பண்ணாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆஃபீஸில் சிசிடிவி என்ன சும்மாவா இருக்குது? எல்லாத்துலேயும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி ஆஃபீஸில் சில பேர் பண்ணுற தப்புனால தான் நியாயமாக வேலை செய்கிற யாருக்குமே அவங்களுக்கு தகுந்த அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது. சாரி சார், நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் சார். பரவாயில்ல அர்ச்சனா, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் வேலையே பார்க்க போகிறது கிடையாது. யூ ஆர் ஃபயர்டு. சார் இங்கே பாருங்கள், உங்கள் ரீசன்ஸ் கேட்க நான் ரெடியாக இல்லை. இன்றைக்கி தான் ஆஃபீஸோட கடைசி நாள், கிளம்புங்க. இந்த மாதிரி சில கம்பெனிலலாம் இருக்கிற சீனியர் எம்ப்ளாயீஸ் அவங்க கீழே வேலை பார்க்குற ஜூனியர்ஸ் கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு அதை மேனேஜர் கிட்ட நான் தான் பண்ணேன்னு சொல்லி கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கம்பெனியில் நடக்காது ஜான். இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கீப் இட் அப். உங்களுக்கு சீக்கிரமே ப்ரமோஷன் வரும். தேங்க்யூ சார். போய் ஒர்க் பாருங்க. ஏய், எதுக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்? டேய், உன்னெல்லாம் நல்ல பையன் நினச்சி தானடா லவ் பண்ண. ஆனால் நீ குடிக்கிற, சிகரெட் பிடிக்கிற, வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றுற, இப்படிலாம் இருந்தால் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுறது? 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போல்லாம் நான் பண்ணுற தப்பு உன் கண்ணிக்கே தெரியலையா? இப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே ஏதோ காரணம் சொல்லி என்னை கழட்டி விட பார்க்குறேன், அப்படி தானே?
தப்பு தான்டா. உன்னை மாத்திடலாம் திருத்திடலாம்னு நினைச்சேன். அப்படி நினைச்சது என் தப்பு தான். ஆனா நீ திருந்தவே மாட்டடா. இங்க பார், என்னாலாம் பிரேக்கப் பண்ண முடியாது. ஒழுங்குமுறையதே வீட்டில் பேசி கல்யாணத்துக்கான வழியை பாரு. என்னாலாம் பேச முடியாதுடா. முடியாதா? எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன்னை நல்ல பையன் நம்பி தானே நான் லவ் பண்ணேன். ஆனா நீ வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு பொறுக்கித்தனம் பண்ணுவேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணணுமா? இங்க பாருடி, நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, நம்ம ஒரு வருஷமா லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ சேட்டுன்னு எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் எவனுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இங்க பார், உனக்கு 2 நாள் தான் டைமு. ஒழுங்குமுறையதே வீட்டில் பேசி நம்ம கல்யாணத்தை நடத்துகிற வேலையை பாரு. அர்ச்சனா, என்ன காலையிலேருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இங்க பார், எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவ ஏதாச்சும் பண்ணிருவானோன்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. அம்மா நான் இருக்கேன்ல, என்னன்னு போய் பார்க்கலாம். வா. என்ன ஆச்சுன்னா, அம்மா கூப்பிட்டு வந்த போல என்ன கல்யாண விஷயத்தை பேசிடலாமா? சி, வாய மூடு. முன்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி கட்டாய கல்யாணம் பண்ண பாப்பியா? ஹலோ, உங்கள் பொண்ணு தான் என்னை லவ் பண்ணி ஏமாத்துறான். சி, வாய மூடு. வெக்கமா இல்லை? ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேன், ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணுவேன். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என் பொண்ணு வாழணுமா? என் பொண்ணு மட்டும் இல்லைடா, ஊரில் எந்த பொண்ணாக இருந்தாலும் உன்னை கழட்டி விட்டு தான் பாப்பா. உன்னை நல்லவன் நம்பி ஒரு பொண்ணு விரும்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாள்னா அவள் வேணான்னு சொல்லிட்டு போன உடனே அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவியா? அந்த ஃபோட்டோவெல்லாம் நெட்டில் விட்டுருவியா? என்னடா மனுஷன் நீ? ஏண்டா தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்கா? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. உங்கள் அக்காவை இதே மாதிரி ஒரு பையன் குடிகாரனாக இருந்து போக்கத்தவனாக இருந்தான்னா அவனுக்கு நீ கட்டி கொடுப்பியா? மாட்டேன். அப்புறம் எப்படி நான் என் பொண்ணு உன்னை விரும்பணும்னு நினைக்கிற? இங்கே பாரு, இங்கே பெற்றவங்க யாரும் காதலுக்கு விரோதிலாம் இல்லை. நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லபடியாக எங்கள் பொண்ணை பார்த்துக்குவேன்ற நம்பிக்கை இருந்தால் நாங்களே எங்கள் பொண்ணை தூக்கி கொடுப்போம்டா. உண்மையான காதலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நம்ம விரும்பின பொண்ணு நம்மளை விட்டுட்டு போனாலும் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நாசமாக போனோன்னு நினைக்கக்கூடாதுடா. என் பொண்ணை இதுக்கு மேலேயும் டார்ச்சர் பண்ணன்னு தெரிஞ்சுது போலீஸில் சொல்லி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆடி போலாம். பையனை இன்னும் காணோம், எங்க போனான்னு தெரியலையே. மேடம், லொகேஷன் வந்துட்டேன் மேடம். ஓகே மேடம். யார் நீ? சம்பந்தமே இல்லாம வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டா ஹெல்மெட் போடல? எத்தனை தடவை சொல்றது ஹெல்மெட் போடாம வர? அறிவு இருக்கா உனக்கு? ஏய், ஹெல்மெட் போடுன்னு சொன்னா இல்லையா? நீ யாருன்னே தெரியாது வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? இரு, போலீஸ் கால் பண்றேன். பெத்த அம்மா என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா? நான் உங்க பையனே இல்லம்மா, நீ யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போமா அந்த பக்கம். யாரடா ஏமாத்த பாக்குற? இங்க வாங்கம்மா. யாருமா ஹெல்மெட் போடாம வந்திருக்கான்? என் புள்ளமா இவன்? அம்மா, நீங்க வீட்டுக்குள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு தடவை நானும் இவனும் வண்டியில போனோம். நான் மட்டும் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே நடக்கல, இவனுக்கு மட்டும் தள்ள அடிபட்டுச்சு. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஹெல்மெட் போடாமே போறாமா? அம்மா சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. ஹெல்மெட் போடு. மேடம், யார் மேடம் அவங்க? சம்பந்தமே இல்லாம வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? கேட்டா அவங்க பையன்றாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. டேய், இந்த ஹெல்மெட் போடு. ஹெல்மெட்லாம் வேணாம்மா, முடி களைஞ்சிரும். இவர் மூஞ்சி அழக பார்க்க தான் பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க பாரு. நான் ஹெல்மெட் போட்டு தான்பா வருவேன். உட்காருமா. இரு, பொறுமையா போனோம், சரியா? சரிம்மா. அந்த ஆக்சிடெண்ட்ல அவங்க பையன் இறந்து போயிட்டாரு. அவங்க பையன் செத்து போனதை அவங்களால ஏத்துக்கிறவே முடியல. அப்போ இருந்து வீட்டு வாசல் முன்னாடி அவங்க பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஹெல்மெட் போடாம வந்தால் அவங்க பையன் நினைச்சு இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஹெல்மெட் எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் மறக்காம எங்க போனாலும் ஹெல்மெட் எடுத்துட்டு போங்க. சாரி மேடம், நான் எப்பவுமே ஹெல்மெட் எடுத்துட்டு வருவேன் மேடம். ஆனால் இன்னைக்குன்னு மறந்துட்டேன். எனக்கு அவங்க நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு மேடம்.
அவங்களோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மேடம். இனிமேல் நான் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கே ஓட்ட மாட்டேன் மேடம். நீங்கள் அவங்கள நினச்சி கவலைலாம் பட வேணாம். எங்கே போனாலும் மறக்காமல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க, சரியா? சரி மேடம். பொம்பளை புள்ள தானே நீ? அடக்க உடக்கமா வீட்டில் இருக்கு தெரியாதா அவனுக்கு? வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒத்தாசையா இருக்கலாம்ல. ஆனால் அவனா காலங்காத்தால் தலையை வச்சுட்டு போக வேண்டியது. நைட்டு என்ன இடத்துக்கு வரனே தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க கேட்குறீங்க? யார் பேச்சும் கேட்கறதில்ல, அடங்குறதே கிடையாது. சரிங்க அத்தை, இனிமேல் நான் வேலைக்கு போகல. வா. ஏய், என்ன வேலைக்கு போலியா? ஏன் சோகமா நின்று இருக்க? இனிமேல் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அத்தை நேற்று திட்டினாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க. சரி வா, அம்மாட்ட நான் என்னன்னு கேட்குறேன். மா, என்னடா ஏன்டா அப்படி கத்துற? எதுக்குமா அர்ச்சனாட்ட அப்படி பேசின? என்ன பேசுன? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் ஒண்டியா கிடந்தீங்க கஷ்டப்படுறேன்ல, எனக்கு கூட மட ஒத்தாசையா இருக்கலாம்ல வேலையை விட்டுட்டு. இங்க பாரு, முடிஞ்சா வீட்டுல இருந்து வேலையை பார்க்க சொல்லு, இல்லையா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. பொண்ணா இருந்தா அவ வேலைக்கு போக கூடாதா? நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அவ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா. உனக்கு ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, அது எப்படி செய்யலான்றத பேசுவோம். தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? இங்க பாரு, பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சினா என்ன எதுவும் பேச மாட்டாங்க. உன்னதான் ஊர் உலகம் காரிட்டு போ, கையால் ஆகாதவன், புரியுதா? என்னால் உங்களை யாரும் தப்பாக பேச வேணாம். நான் வேலையை விட்டுடுறேன். நீங்கள் 2 பேர் சண்டை போடாம மட்டும் இருங்க. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. முதல்ல வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு ஒத்தாசையா இருக்கு, அது போதும். அம்மா, அவ ஏன் வேலையை விடணும்? அவளை வேலையை விட சொல்றதுக்கு எனக்கே உரிமை இல்லை. நீங்க யார் சொல்றதுக்கு? அவ வேலைக்கு தான் போவா. கடைசி வரைக்கும் பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்க வேலைக்கு போனா 4 பேரை பார்ப்பாங்க, 4 விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் அவங்க சொந்த காலில் நிற்பாங்க, புரியுதா? லூசடா நீ? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி. இப்ப கூட பாரு, நீ தான் அவளை வேலைக்கு போவானான்னு சொல்ற. உன்னெல்லாம் என்ன சொல்றது? என்னங்க, எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத்தை எப்படிலாம் பேசாதீங்க. அத்தை, நீங்கள் இவ்வளோ வருஷத்துல ஒரு நாளாவது வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஆசை இருந்திருக்கும், அப்போ உங்களுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையலை. இப்போ எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் போகிறேன். நீ பாருமா, இந்த உலகத்துல பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு பிடிச்சது பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குமா? அவங்களுக்கு அவங்கள பிடிச்சதை பண்ண விடுங்க. அர்ச்சனா, உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், வெளில சாப்பாடு ஆர்டர் பண்றதை கம்மி பண்ணிக்கேன்னு. அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காசுக்கு வீட்டில் சமைச்சா காசாச்சும் மிச்சம் பண்ணலாம்ல? உனக்கே தெரியும் எனக்கு இருக்கிற நிலைமைக்கு எப்போ வேணாலும் வேலை போகலான்னு. உனக்கு வேலை போகுன்றதுனால என்னால் சாப்பிடாம பட்னியாலாம் இருக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஏன் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால தான் இப்போயே கம்மி பண்ணிக்க சொல்றேன். என்னால் கம்மியாலாம் செலவு பண்ண முடியாது. போய் ஒன்ன மாதிரி பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஹார்ஷா பேசுற? உன்னை செலவு பண்ண வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி அனாவசியமா செலவு பண்ணாதன்னு தானே சொல்றேன். கொஞ்சமாச்சு என் நிலைமையை புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ அம்மா, இந்தாங்க உங்க பார்சல். அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இந்த ஃபுட் டெலிவரி வேலை செய்ய கஷ்டமா இல்லையாம்மா? உங்க புருஷெல்லாம் வேலைக்கு போலையா? எங்க வீட்டுக்காரர் தான் டெலிவரி பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. 2 காலம் பஞ்சிடுச்சு. டாக்டரு 2 மாசம் வேலைக்கு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாருமா. உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா? இருக்கிறாங்கம்மா. இருந்தாலும் அவங்கள நம்பி நாங்கள் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் அவர் கூட நான் வேலைக்கு வந்தேன். இருந்தாலும் புருஷன் கஷ்டப்படுற நேரத்தில் பொண்டாட்டி கூட சேர்ந்து வேலை செய்யணும்ல, அதுக்காக தான்.
இந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு வீட்டில் வேலை செய்ய கஷ்டமா இல்லையா? உலகத்தில் எல்லாமே கஷ்டம்தான். என்ன பண்ண முடியும்? அவரால் வண்டி மட்டும்தாம்மா ஓட்ட முடியும். ஹோட்டலில் போய் ஆர்டர்லாம் அவரால் எடுக்க முடியாது. நான் தான் போய் ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிறது, வீட்டில் டெலிவரி பண்ணுறது எல்லாமே நான் தான். மட்டும் இல்லாமல் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. அவர் கஷ்டப்படுற நேரத்தில் ஒத்தாசையாக இருக்கிறது தான் என் கடமையாக நான் நினைக்கிறேம்மா. அம்மா, அவருக்கு தாகம்னு சொன்னார். இன்னொரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? இருங்கம்மா. ஹலோ, அப்படியா? இன்னொரு ஆர்டர் வந்துருச்சா? அம்மா அம்மா வேண்டாம்மா, அவருக்கு இன்னொரு ஆர்டர் வந்துருச்சான். நான் வழியில் பார்த்து எங்கேயாவது தண்ணி குடிச்சிக்கிறேன். வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. என்னங்க? என்ன? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. இனிமேல் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் சேர்த்து வைப்போம். நான் அனாவசியமெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இனிமேல் ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன். செலவை கம்மி பண்ணிக்கிறேங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த திடீர் மாற்றம்? சாப்பாடு கொடுக்க வந்த அம்மா தான் எனக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சாங்க. அவங்களை இன்னொரு வாட்டி சொன்னால் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரிம்மா. ஏவா இல்லை, அந்த 3வது கல்ல ஒரு பட்டு புடவை பார்த்தேன்ல, அது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. வாங்கி தெரியா? மா, இப்போ உனக்கு என்னத்துக்குமா பட்டு புடவை? என்ன சின்ன பொண்ணா? பட்டு புடவை கட்டிட்டு எங்கே போக போகிற? வீட்டிலே அவ்வளோ புடவை இருக்கு, அதையே கட்டாமல் வச்சிருக்க. சும்மா வாமா. என்னங்க, நான் சொன்ன தோடு வாங்கிட்டீங்களா? நீ சொல்லி வாங்காமல் இருப்பேனாமா? இந்தா. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, இந்த தோடு நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்குமா? அத்தை, நான் சமைச்சிட்டேன், நீங்க பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிருங்க. சரிம்மா. ஆமா, இந்த தோட ரேட் எவ்வளோ? 6000 ரூபாய். 6000 ரூபாயா? ஏங்க, நீங்கள் இருந்திருந்தா நான் கேட்ட உடனே இந்த பட்டு புடவை வாங்கி வந்து கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஆனால் உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான். பொண்டாட்டி ஒன்று கேட்டக்கூடாதுன்றான், உடனே வாங்கி கொடுத்துட்றான். அவன் மேலே உயிராக இருக்கிறான். என்ன அவன் மேலே பாசமாக இருக்கிறேன்னு என்னை எங்கே மறந்துடுவானோ? அவன் சொல்கிறது நான் தானே. பட்டு புடையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்கே போக போகிறேன்? 6 வயசு, அதுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். என்னங்க, அத்தை புடவை கேட்டாங்களாமே? ஆமாம், பட்டு புடவை கேட்டாங்க. இந்த வயசில் அவங்களுக்குலாம் எதுக்கு அது? நான் வாங்கி தரல. ஏங்க, கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா? இப்போ என்னடி ஆச்சு? அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏன் வயசான தோடு புடவை மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்ன? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே. அவங்க உங்க அம்மா தானே, உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? மாமா இருந்தா நேத்துக்கு அவங்களுக்கு வாங்கி தந்திருப்பாரு தானே. நான் மன்னிச்சிருடி. முதல்ல போய் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நேற்று அவ்வளோ ஆசையாக என்கிட்ட புடவை கேட்டீங்க. நாங்கள் மூஞ்சி அடித்த மாதிரி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா நீ மன்னிப்புலாம் கேட்டுக்கின்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜம் தானே. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவள் என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மாவெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. விடு. அர்ச்சனா, கொடுமா. ஆமா, இந்தாங்க உங்க பையன் வாங்கி கொடுத்தது. அம்மா, இந்தாங்க நீங்கள் கேட்ட தோடு. நல்லா இருக்குப்பா. பக்கத்து வீட்டு மரகதம் ஆனா புள்ள எதனா வாங்கி கொடுத்தா பெருமை பேசுறாள். என் புள்ள என்ன வாங்கி கொடுத்துருக்கான் பாருன்னு காட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப பாத்தீங்களா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? இனி பாரு,
எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு. சரிம்மா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? அது நம்ம தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளை பசங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நானே சீர் செஞ்சிட்றேன். அப்புறம் இந்த வாட்டி சீருக்கு என்னென்னலாம் செலவாகுதோ எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேம்மா. நீ அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. என்ன பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும்? தெரியலாம், மண்டு வேற வெடிச்சிருமே. சரிம்மா, வச்சிருட்டா? யார் ஃபோன்ல? எங்கள் அம்மா. நாம உங்க அம்மாவுக்கு? ஏய், உனக்கு என்னடி வேணும் இப்போ? இல்லை, ஏதோ விசேஷம் செலவுன்னெலாம் பேசிட்டு இருந்தீங்க. என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி பையனுக்கு காது குத்த போகிறாங்கல்ல, அதனால் தங்கச்சிக்கு, மாப்பிள்ளை பசங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன சீர் செய்யணுன்றதை அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன் நமக்கு தெரியாத என்ன சீர் செய்யணும்னு? உங்க அம்மா சொல்லிதான் செய்யணுமா? சரி, என்ன சீர் செய்ய போறீங்க? என்ன, ஒரு பவுன் செயின் போட போகிறேன். அப்புறம் எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபா ரொக்கம் தரலான் இருக்கேன். என்னது, தங்க விற்கிற வேலைக்கு எல்லாத்துக்கும் 1 பவுன் செயின் வைக்க போறீங்களா? அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கெங்க போறது? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். உங்க அம்மா சொல்றாங்கன்னு அக்கா தங்கச்சிக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் கிச்சனில் வேலையை பாரு. திருந்தாத ஜென்மம். மா, எத்தனை தடவைமா சொல்கிறது, என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாதுமா. நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேற. மா, ஃபோனை வைமா. யாருங்க? அம்மா தான். அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன சீர் செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்க அம்மாவால சும்மாவே இருக்க முடியாதா? என்ன இப்போ எத்தனை லட்சம் செலவு பண்ண போறீங்க? நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கும்னு புரியுதா? நம்ம என்ன நிலமையில இருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டி தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு செஞ்சேன்னா அப்போ என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதனால செஞ்சேன். இப்போ பிஸ்னஸ் ஆனால் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இதை சொன்னா அம்மா கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, உங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ செய்யறது நான் தப்புன்னு சொல்லலை. நம்ம சக்தி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தாங்க முடிவெடுக்கணும். 3வது ஒரு ஆள் நடுவில் வந்தாங்கன்னா குடும்பமே செத்துரும். என்னடி இந்த விஷயம் தெரிஞ்சா கத்துவேன்னு பார்த்தேன், இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு இருக்க. நானும் உங்க அம்மா மாதிரி பேசினா நீங்க எங்க போவீங்க? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். சரிடி, இனி நம்ம சக்திக்கு மீறின செலவை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.